பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு எல்லாமே ஒரே நேரத்தில் 1 மணி நேரத்தில் பண்ணணுமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் பாசிப்பயிரை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 1/2 கப் துவரம் பருப்பை ஆட் பண்ணி நல்லா 10 to 15 நிமிஷம் ஊற வைங்க. இந்த கேப்பில் நம்ம காம்போவுக்கு தேவையான பூசணிக்காய், பொடலங்காய், முள்ளங்கி, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஊற வச்சுருந்த பருப்போட மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து அதோட மசாலாவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டால் எரிசேரியோட பேஸ் குக்கறதுக்கு ரெடி. அடுத்து நெக்ஸ்ட் லேயரில் கட் பண்ணி வச்சுருந்த பொடலங்காய், முள்ளங்கி, காலிஃப்ளவர் எல்லாமே ஸ்டீம் குக்காக விட்டுறலாம். முள்ளங்கியில் மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். பொடலங்காயில் உப்பு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் டிக்கா மசாலா பண்ணுறதுக்கு கர்ட் 2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, கசூரி மேத்தி, சால்ட், கொரியாண்டர் லீவ்ஸ், லெமன் ஜூஸ், ஆயில் எல்லாமே பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டீமர் பாட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா குக் ஆயிரும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க தாலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கான காலிஃப்ளவரை நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலாவில் சேர்த்து நல்லா கோட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண வச்சிடலாம். இதை லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பண்ணுறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினால ஏர் ஃப்ரையர் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் 8 மினிட்ஸ் குக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த 15-20 மினிட்ஸில் நம்ம பேஸுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்கும். ரேடிஷ் நல்லா வெந்திருக்கும், பொடலங்காய் நல்லா கட் பண்ணுற அளவுக்கு வெந்திருக்கும், பருப்பும் நம்ம டச் பண்ணி பார்த்தா நல்லா குழையிற அளவுக்கு வெந்திருக்கும். இப்போது நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மீல் காம்போவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டான பேஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பார்ட் பைண்டிங் த ஃப்ளேவர்ஸ். ஃபர்ஸ்ட் டிஷ்ஷான முள்ளங்கி பொரியலுக்கு ஒரு சூடான பாத்திரத்தில் ஆயில், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் கறி லீவ்ஸோ ஆனியனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு கோகோனட் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு மிக்சர் ஜாரில் சீரகம் 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பூண்டு 4 பல், கருவேப்பிலை, மஞ்சள்தூள், தேங்காய், உப்பு எல்லாமே கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் க்ரீன் சில்லியோட ரா ஸ்மெல் போகிற வரையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரேடிஷை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா ஃப்ளேவர்ஸும் சூப்பராக பைண்ட் ஆகிற வரை ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சிங்காக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி இறக்கிட்டா ரேடிஷ் பொரியல் ரெடி. இப்போது இதே ஸ்டவ்வில் நம்ம அடுத்த டிஷ் பண்ணுறதுக்கான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அது சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில், கடலைப்பருப்பு 4 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 4 டீஸ்பூன், அரோமா அண்ட் கலர் நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பு எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகா, புளி, காஞ்ச மிளகா அண்ட் ஸ்டீம் பண்ண பொடலங்காய், சால்ட் எல்லாமே சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி, தேங்காய் போட்டு இது எல்லாத்தையும் மிக்சரில் கிரைண்ட் பண்ணி ஆற வச்சதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் நம்ம பொடலங்காய் சட்னி ரெடி. லாஸ்ட்டாக கேரளா ஸ்பெஷல் எரிசரி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வேக வச்சுருக்க தாலை நல்லா பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிச்சுக்கிறேன். அது கூட மிக்சரில் தேங்காய், சீரகம் அரைச்சிக்கிட்டு அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு, அதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதோட கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் கடைசியாக ஒரு வாட்டி துருவன தேங்காவும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கறி லீவ்ஸோட இதை அந்த தாலில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எரிசேரி ரெடி. வாசனைக்கு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டு இறக்கிக்கோங்க. இதோட நம்ம ஃபுல் டே மீல் ப்ரிப்பரேஷன் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, பொடலங்காய் சட்னி, எரிசரி, கொஞ்சோண்டு கொய்யாக்காய். லஞ்சுக்கு ரைஸ், எரிசரி, முள்ளங்கி பொரியல், காலிஃப்ளவர் டிக்கா. டின்னருக்கு சேமியாவும் பொடலங்காய் சட்னி வச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி ஃபுல் டே மீல் பிளான் நிறைய இனிமேல் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏகப்பட்ட மீல் காம்பினேஷன் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.